என் இனிய அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தமிழ் புத்தாண்டை சைமனை மிதித்து ஆரம்பிப்போம். ஏற்கனவே ஆங்கில புத்தாண்டையும் நம்ம சைமனை மிதித்து தான் ஆரம்பித்தோம். இப்போ தமிழ் புத்தாண்டையும் அதே பாணியில் மிதிச்சு ஆரம்பிப்போம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காப்புல நம்மளுடைய சைமன் செபாஸ்டியன். யாருன்னு பார்த்தீங்கன்னா சீதா லட்சுமி அப்படின்னு சொல்லப்படுறவங்கள தான் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நாம் தமிழர் கட்சியினருக்கு. டெபாசிட் தொகையை இழக்க வாழ்த்துக்கள், மனமார்ந்து வாழ்த்துகிறேன். சரி, போன முறை நின்னவங்கெல்லாம் என்னானாங்க? அவங்கள இந்த தடவை நிப்பாட்டலாமே, ஏன் அவங்க கிட்ட இருந்து காசெல்லாம் உருவி அவங்கள நடு தெருவில் நிப்பாட்ட விட்டீங்களோ? ஒவ்வொரு தேர்தலுக்கும் புது புது நபர்களை தேர்வு செய்கிறாங்க. அவங்களும் பாவம் பணம் செலவழிச்சு நாசமாக போகிறாங்க. நீங்கள் விழுற ஓட்டுகளை எல்லாம் பிரிக்கிறதுக்கு பயன்படுற கட்சின்றது தெரியாமல் செலவழிக்கிறாங்க பாவம். இந்த அக்காவுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MA MPhil அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க என்ன பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க தற்போதைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், கம்பியோட தொலைக்காட்சி இணைப்பு உதவியாளராக இருக்காங்க. சரியா, விவசாயம்ன்றதை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, விவசாயம் மட்டும் பண்ணுற எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் ஏன் அவங்கள ஒரு ஆள் கூட இது வரைக்கும் சைமன் செபாஸ்டியன் வேட்பாளராக நிறுத்தினதுலேயே ஏன்? எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க வைப்பேன், ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையாக ஆக்குவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அதை இப்போ செஞ்சு காட்டணும்ல. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தலாம்ல. இவங்க படிச்சிருக்காங்க, MA MPhilலாம் முடிச்சிருக்காங்க, படிக்காதவனுக்கும் அரசு வேலைன்னுலாம் சொன்னார்ல. அப்போ அவர் சொன்னதை செஞ்சு காட்டணும்ல. படிக்காத ஒருத்தர், ஆடு மாடு மட்டும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்க, இல்லை விவசாயம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்க, அவங்கள கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தலாம்ல. ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? திராவிடம் குடிக்க தான் வைத்தது, எங்கே படிக்க வைத்தது அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரப்போ? இவங்கெல்லாம் இப்போ MA MPhil முடிச்சிருக்காங்க. இவ்வளோ படித்தும் இந்த நோட்டா கூட போட்டி போடுற கட்சியில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, தடவையா தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம், தடவையா திமுக விசஸ் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் ஜெயிக்கிறத எவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படி இப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் உண்மையாகவே மானத்தமிழர்கள் அப்படின்னா டெபாசிட்டையாவது வாங்கி காட்டிடுங்களா பார்ப்போம். முடியலை உங்கள் கூடலாம் வந்து சவால் விட்டு. உங்கள் நிலைமையை நினச்சி பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே தோத்துக்கிட்டே இருக்கேடா. ஒரு நேரம் 2 நேரம்னா பரவாயில்ல, எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்கீங்களாடா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திராவிடமா தமிழ் தேசியமா என்று நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் களமாக அமைந்துள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈரோட்டு மண்ணில் 13 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செய்த என்னை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக தமிழ் தேசிய விடுதலை களத்தில் களம் காண வாய்ப்பு தந்திருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது தமிழ் தேசிய இனத்தின் வெற்றியாகும். தாய் தமிழ் உறவுகள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களத்தை வலிமையாக்கி தமிழ் தேசிய விடுதலைக்கான களத்தில் ஈரோடு கிழக்கின் வெற்றியை துவங்கி அறம் சார்ந்த ஒரு தூய அரசியலை படைப்போம் வாருங்கள் என்று அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த வீடியோடைய கண்டினியூஷனை நான் செஞ்சு காட்டட்டுமா? பிரபாகரன் வாழ்க அங்கே முடிஞ்சதில்ல. உடனே நம்ம எப்படியோ ஒரு பேச்சாளர், நம்ம நல்ல பேச்சாளர், சிறந்த பேச்சாளர்ன்றதுனால சிங்கிள் டேக்கில் பேசி முடிச்சிட்டோம். நம்ம கட்சி முழுக்க பேச்சாளர்கள் தான், பேசுகிறது அப்படியே அனல் தெரிக்கும். நம்ம தான் எப்படி ஜெயிக்க போகிறோம், நம்ம பேசுகிறத மட்டுமே வச்சு மக்கள் நமக்கு வாக்களிக்க போகிறாங்க. சரி, எதுக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதோ போருக்கு போகிற டோன்லேயே கத்துறாங்க? தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எதுக்கு அப்படி ஒரு மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? அமைதியாக சாந்தமாக பேசுங்க, நல்லபடியாக பேசுங்க. இந்த மாதிரி நாங்கள் போட்டி போடுறோம், இப்படி திமுக எதிர்கட்சியாக இருக்குது, நம்ம வந்து ஜெயிக்கணும், நம்ம மக்கள்கிட்ட இந்த கொட்டையில்லா தமிழ் தேசிய கொள்கையை கொண்டு போய் விளக்கணும், இந்த கர்வம் பிடிச்ச கொள்கையை கொண்டு போய் விளக்கணும், மக்கள்லாம் நமக்கு வாக்கு செலுத்த வைக்கணும், இதை பற்றி மக்கள்கிட்ட பேசணும், அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லுங்கள். உருப்படியாக மெதுவாக பேசுங்க. எதுக்கு நாம் தமிழர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க இப்படியெல்லாம் கத்துறதுனால ஒரு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஈழத்தில் போய் அரசியல் பண்ணலாம்ல. நீங்கள் பேசுகிற டோனு, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஈழத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். எதுக்கு தமிழ்நாட்டில் இந்த வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு பிரபாகரன் என்ன பண்ணார்? ஒன்று சொல்லுங்கடா. ஏடா எப்போ பார்த்தாலும் அந்த ஆளை கொண்டு வந்து இங்கே வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் என்ன பண்ணார்? தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணார்? தமிழ்நாட்டுக்காக செஞ்ச பெரியார் இவங்களுக்கெல்லாம் வந்து தமிழின விரோதி. அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, அந்த மாமையும் சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் மேதக பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டால் ஒன்று கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க. 13 வருஷமாக ஆசிரியர் பணியில் வேற ஈடுபட்டிருக்காங்க. ஒரு ஆசிரியராக இருந்துட்டு இந்த கட்சியில் இருக்கேன்னு சொல்கிறாங்க.
இவங்க எப்படி மாணவர்களை நல்வழிப்படுத்தியிருப்பாங்க? பேச்சு போட்டியில் பேசுகிற மாதிரி தாங்க இவங்கெல்லாம். பேச்சு போட்டிக்கு வந்து கைத்தட்டி ப்ரைஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான். பாவம் இவங்களோட காசையும் பகுமானமாக பங்கு போடுறதுக்கு சைமன் செபாஸ்டியன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றதே தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இது வந்து இருமுனை போட்டியாக தான் இப்போ இருக்குது. வேறு எல்லா கட்சிகளும் போட்டி இடலைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் விசஸ் திமுகன்னு தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல சைமன் வேட்பாளராக நிற்கலாம்ல, எதுக்கு சைமன் நிற்காம அல்லக்கைகளை நிற்க விடுறாரு? காரணம் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. எப்படியுமே டெபாசிட்லாம் இழக்க தான் போகிறாங்க. உடனே அண்ணன் என்ன சொல்லுவார்? வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. எப்போவாவது பயிற்சினா பரவாயில்ல, எப்பவுமே பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி? எங்கேயாவது ஒரு இடத்துல சீமான் பெரியாரை இங்கே திட்டிட்டீங்க, ஈழத்தாயின்னு இங்கே ஜெயலலிதாவை சொல்லிட்டீங்க, காட்ட சொல்லு. கட்சியை கலைச்சி விட்டு நான் திரைப்படம் எடுக்க போகிறேன், வேற வேலைக்கு போகிறேன். சும்மா எதையாவது பேசணும்ல. ஈழத்தாயின்னு சொல்லிட்டாரு, இவர் இதுன்னு சொல்லிட்டாரு. நான் கருணாநிதி தமிழ் இனத்துக்கு தலைவனாக இருக்கலாம், ஜெயலலிதா தாயா இருக்கக்கூடாதா? எவா எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க சீமான் இந்த மாதிரி பெரியாரை திட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டுங்கன்னு சொன்ன வாய் தானே இது? பல்ட்டி பரமசிவம்னே உனக்கு பேர் வச்சிடலாமான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பான். தேர்தலில் தோத்தாலும் பல்ட்டி, வென்றால் பயிற்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்லிட்டு அதுக்கும் பல்ட்டி, பேசுறதுலையும் பல்ட்டி, கருத்தியல்லையும் பல்ட்டி, எதுலையுமே உருப்படியாக கிடையாது. சரி நேராவது நடக்கிறானா? பல்ட்டி அடித்து தலைகளாக நடந்தாலும் நேராக நடக்கிறானான்னு பார்த்தா தமிழ் தேசியம் பேசுவான், ஆனால் கொட்டையில்லா தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருப்பான். நான் திரைப்பட இயக்குனரை நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. மார்க்சின் மாணவன் தம்பி பிரபாகரனின் தம்பி. தம்பி பிரபாகரனா? அது சரி, ஃபிடல் காஸ்ட்ரோவே தம்பின்னு சொன்னவன் தானே. பிரபாகரன் அப்போ தம்பியாக தானே இருக்கும் சைமனுக்கு. சீக்கிரமே நம்ம வேற மாதிரி வார்த்தைகளை கூட எதிர்பார்க்கலாம். பிரபாகரன் என் கட்டவரல் டேஷ் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் அப்படின்னா அது சைமன் தான். இப்படி முரண்பாடுகள் கொண்ட ஒரு தலைவனாக இவன் இருக்கிறப்போ இவனை பின்பற்றவங்க என்ன லட்சணத்தில் இருப்பாங்க? அப்போ ஒரு தெளிவான கொள்கை கிடையாது, எதை எதிர்க்கிறோன்றதுலையும் தெளிவு கிடையாது. நேரத்துக்கு ஏற்றா போல கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போவானுங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னால் அடுத்தது எங்கேயோ கோல் போஸ்ட்டை எங்கேயோ மாற்றி வச்சு அங்கிட்டு போவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரியார் இஷ்யூ போயிட்டு இருக்கா, ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பெரியார் முஸ்லீம்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கோல் போஸ்ட் மாற்றிக்கிட்டே போகிறானுங்க. நம்ம அடுத்தடுத்து சாணியில் செருப்பை முக்கி அவனுங்களை அடி அடி நடிச்சிட்டு இருக்கோம். அவனுங்க அடுத்தடுத்து கோல் போஸ்ட் மாற்றிக்கிட்டே போனாங்க. பெரியார் இப்படி சொன்னார் தெரியுமா? இதே மாதிரி தான் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தானுங்க. காட்டு மிராண்டி மொழி சொன்னார், காட்டு மிராண்டி மொழி சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் தாண்டி இப்போது இங்கே வந்து நிற்கிது. இன்னும் போவானுங்க பாருங்க, இன்னும் இல்லாத பொல்லாததெல்லாம் கொண்டு வருவானுங்க. இவனுங்களுக்கு மட்டும் எங்கேருந்து கிடைக்குதுன்னே தெரியாது. பெரியார் பேசுனது, பெரியார் எழுதினார்னு சொல்லிட்டு எங்கேருந்து கொண்டு வரானுங்கன்னு தெரியாது. எவனோ ஒருத்தன் எங்கேயோ கட்டுரை எழுதியிருப்பான், அதை கொண்டு வந்து இங்கே பாருங்க இந்த கட்டுரையில் இருக்குது, இப்படி சொல்லியிருக்காரு பெரியார் அப்படின்னு வானுங்க. அந்த கட்டுரையை நம்ம வாசிச்சு பார்த்தாலும் அதில் பீன் பண்ணியிருக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இவனுங்க அதை தூக்கி கொண்டு வந்து மக்கள்கிட்ட எல்லாம் இங்கே பாருங்க பெரியார் பெரியார் பெரியார். ஏன்டா இப்படி வன்மம் கொண்டு அலைகிறீங்க அவர் மேலே? அவருடைய கொள்கைகளும் அவர் பயணித்த பாதையும் உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னா இதுவே மக்களுக்கு தோலுரிச்சு காட்டுது. நீங்கள் எதுக்காக ஆசைப்படுறீங்க, எதை நோக்கி தமிழகத்தை நகர்த்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மக்களுக்கு இதுவே தோலுரிச்சு காட்டிடுது. இந்த சைமன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? தேர்தலில் பெரியாருடைய சித்தாந்தத்தை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட அதை எடுத்து சொல்லி ஓட்டு கேட்க நீங்கள் தயாரா? மக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். டே பைத்தியக்கார பயல, பெரியாரை பேசிதாண்டா ஓட்டே கேட்குறாங்க. ஏதோ ஒரு வகையில் இப்படி பெண்களுக்காக நாங்கள் இதை செய்வோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை சொல்கிறாங்கன்னா அந்த திட்டமே பெரியாருடைய சித்தாந்தத்துடைய செயல் வடிவு தான் அந்த திட்டமாக இருக்கும். அப்போ பெரியாருடைய கொள்கைகளை தான் ஆட்டோமேட்டிக்காக சொல்லி ஓட்டு கேட்குறாங்க மரமண்டப்பையில். சரி, உன்னுடைய தமிழ் தேசிய சித்தாந்தங்களை 15 வருஷமாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஓட்டு கேட்குறிய, ஏன் உன்னால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல? பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்க, ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வக்கில்ல. மக்கள் உன்னைய ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, உன் கொள்கையை ஒரு கொள்கையாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ முதல்ல தமிழ் தேசியம் பேசல, அது வேற. நீ வந்து சவால் விடுறியா வெக்கம் கெட்டவனே? எனக்கு மக்கள் கூட கூட்டணி, எனக்கு மக்கள் கூட டைரக்ட் கூட்டணி, எனக்கு வந்து வேற கட்சி கூட்டணி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாப்புல. மக்கள் கூட கூட்டணி தானே, அப்ப ஏன் மக்களே உங்களை கைவிட்டுட்டாங்க? ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். 2011 இளையமனதா ஈழமடர்னு எங்க அண்ணன் பேச நிறுவீங்க. நாளை காலையில வந்து அண்ணார் வளத்துல திமுக கலைச்சாங்க. தாடா கரிகஞ்சி, தாடா இதுதான் ஆதாரம், பாடுறா கரிகஞ்சி. நீ சொன்னல எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பேசினதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு திமுக வந்து சேர்ந்துடுறேன்னு. தயவு செஞ்சு நீ திமுக பக்கம்லாம் வந்துடாத, நேராக போயிரு பாஜகவுக்கு பேர். உனக்கு அதுதான் கரெக்ட். உனக்கும் உங்கள் நொன்னனுக்கும் உங்கள் தொம்பிகளுக்கும் உங்கள் கட்சிக்காரன் அத்தனை பேருக்கும் பாஜக தான் கரெக்ட். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.